மூன்றாம் அதிகாரம் 1வது இறைவசனம். குழந்தைகளை, உங்கள் தந்தையாக எனக்கு செவி கொடுங்கள், நான் கூறுவதன்படி செயல்படுங்கள், அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். நம்மை படைத்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களானால் இந்த நாளிலே நீங்கள் வாழ்வடைவீர்கள். காரணம், நம்மை படைத்து இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆய்ந்தறிகிறார். என் மகன் இதை செய்தால் அவன் வாழ முடியுமா, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் நம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனெனில் அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளையாய் இரு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாயிரு, அவர் திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாயிரு. இல்லை என்றால் சத்ருவானவன் உன்னை நாசப்படுத்திவிட நேரிடும். இதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழி காட்டுகிற வழியின்படி நீ நட, நீ வாழ்வடைவாய். நீ இன்மையிலும் மறுமையிலும் வாழ்வடைவாய். தேவனை நீ நம்பு, நீ